இருக்கும் போது மகாபாரதத்தின் ஒரு பகுதியான பாஞ்சாலி சபதத்தை ஏன் படைத்தார் பாரதி என்றால், இக்காவியம் ஒன்றே மண்ணுரிமை பெண்ணுரிமை இரண்டையும் சேர்த்து கூறுகிறது. இந்நாடு ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு போராடி கொண்டிருந்ததை உணர்ந்த நம் பாரதி பாண்டவர்கள் மூலம் பாஞ்சாலி சபதம் என்னும் காவியத்தை படைத்தார். மேலும் பெண் உரிமையை பற்றி பேச பாஞ்சாலியை கையில் எடுத்தார். பாரதி படைத்திருக்கும் பாஞ்சாலி அவர் கனவு கண்ட புதுமை பெண் வடிவம்தான். பிஞ்சு வயது 5 அன்னையை இழந்தவன், 11 வயதில் பாதுகாவல் தந்தையை இழந்தவன், தமிழ் பால் அருந்திய கவிப்பாவலன் நம் பாரதி. கலைமகள் பட்டம் பெற்றவன், புது கவிதையின் தலைமகன், குயில் பாட்டில் காதல் குலைந்தவன், பாஞ்சாலி சபதத்தில் சொற்பரதம் ஆடியவன், வள்ளுவனை புகழ்ந்தவன், கம்பனை போற்றியவன், இளங்கோவை பின்பற்றியவன், பாட்டிலும் ஏட்டிலும் என் திசை பரப்பியவன் நம் பாரதி. தன் கணவன் தன்னை சூதாட்டத்தில் பணயம் வைத்தான் என்பதை கேள்விப்பட்டவுடன் பொங்கி அழுகிறாள் பாஞ்சாலி. தன்னை அழைக்க வந்த தேர்ப்பாகனிடம் கேள்வி கணலை எழுப்புகிறாள். பாண்டவர்கள் தம்மை இழந்த பின்னர் என்னை பணயம் வைத்தனரா, இல்லை என்னை இழந்த பின்னர் தம்மை பணயம் வைத்தனரா என்பதை சபையில் அறிந்து வர தேர்ப்பாகனிடம் கூறி அனுப்புகிறாள். துச்சாதனன் பாஞ்சாலியின் கூந்தலை பற்றி சபைக்கு இழுத்துச் செல்கிறான். இதோ உங்கள் கண் முன் அஸ்தினாபுர அரசபை, கண்டு மகிழுங்கள். என்ன காரணம்? அஸ்தினாபுர சேவகரே, தாம் புனித கங்கையின் மைந்தராவீர். தாம் முன்னால் மங்கையின் மானம் மலிகிறதை அறிவீர்களா? ஏன் எனக்கு இந்த அநியாயம் விதிக்கப்பட்டது? மகாராஜா, தாங்கள் தடுக்க மறுப்பது ஏன்? ஒரு சேவக பெண் கட்டளைகளுக்கு அடிப்படையாக நான் சேவக பெண்ணா? நான் சேவக பெண்ணா? என் கேள்விக்கு மௌனிப்பது ஏன்? சோதில் தோற்ற என்னவர் காரணமற்றவராகிறார். பின் எப்படி என்னை பணயமாக்கலாம்? இந்த அவை முன் கேட்கிறேன், எவ்வாறு இச்செயல் தர்மமாகும்? இதை ஏன் அவரிடம் கேட்கிறாய்? உன்னவரிடம் கேள். பதில் கோருங்கள். எந்த அதிகாரத்தை கொண்டு தம்மையரை பணயம் வைத்தீரோ, அதை கொண்டுதான் நம்பி வந்தவளை வைத்தீரோ? ஆம் பாஞ்சாலி, ஒருவர் மீது ஒருவர் அதிகாரம் கொண்டவர் தானே. ஆனால் மனைவி சம உரிமை கொண்டவளாவாள். மனிதன் மரணித்தால் கவலையில் வாடி விதவை கோலமிடுவது மனைவி மட்டுமே. மனைவி கணவரை பிரியாத வரம் வேண்டி துடிக்கிறாள். அப்படி துடிப்பவளை எப்படி பணயமாக்கினீர்? பதில் கூறுங்கள். அடிமை பாஞ்சாலியே, நீயும் கணவர் ஐவரும் சூது விளையாட வந்தீர்கள். வரும் வழியில் அதிகாரத்தை பற்றி ஆலோசித்தீர்களா இல்லையா? அப்படி இல்லையெனில் கணவனானவன் எதையும் இழக்கலாம் என்றே அர்த்தம். உன் வீண் வார்த்தை வேண்டாம். அதிகாரத்தை பற்றி சொல்லாதது என் தவறாகுமா? ஐவர் மீது வைத்த நம்பிக்கை என் குற்றமாகுமா? என் கேள்விக்கு பதில் கோருங்கள். என்னை வென்ற அர்ஜுனரே அனுமதி பெற்றாரா? மற்றவர் அனுமதித்தீரா? ஐவரும் இணைந்துதான் என்னை பணயமாக்கினீரா? உங்களையே நம்பினேன். பணயமாக்க காரணம் என்ன? மன்னியும் பாஞ்சாலி, மன்னியும். யாம் தாம் தமையன் சொல்லுக்கு அடிபணிவோம். அப்படியானால் தர்மம் அதர்மம் புரியவில்லை. அவையில் ஆன்றோர் சான்றோர் முன்னிலையில் யாவும் தர்மம் வழியே நிறைவேற்றப்பட்டது. தர்மம் வழிதான் பெண்ணை அவமதிப்பதா? தமையாய் வாழ்ந்த தர்ம பத்தினி மானம் பறிபோக தர்ம சபை
இந்த அவல நிலை என் எண்ணம் பற்றி யாரும் எண்ணி பார்க்கவில்லை. காரணம் உன் கணவர்கள் உன்னை சூதிலிருந்தார்கள். நடந்த நிகழ்வை பேசி எந்த பயனும் இல்லை பாஞ்சாலி. இந்த ஐவரும் திறமையற்ற வீரர்கள். வா அடிமை பாஞ்சாலி, வந்து என் மடி மீது அமர். வா, உன் சுவாமி நாளைக்கு அடிபணி. துரியோதனா, அதிலே மேல் வியக்கும் அளவிற்கு உன்னை விதைப்பேன். என்ன வலை அமரச் சொன்ன உன் மடியை இரண்டாய் பிளந்து உன் உயிரெடுப்பேன். இது நான் எடுக்கும் சபதம், பீமனின் சபதம். உன்னை மண்ணில் புதைக்கும் வரை மண் சோற்றை உண்பேன். நிறைவேறும் வரை அர்ப்பனாக வாழ்வேன். வீர வசனம் வேண்டாம் அர்ஜுனா. அடிமை பாஞ்சாலி, வா இங்கு. சுவாமி நானே இது. மூடனே துரியோதனா, வான் எந்த வேள்வித்தையில் முளைத்த உத்தமி, பவித்திரத்தையில் பிறந்த பத்தினி நான். மகாராஜா, சுவாமி நானே ஏற்காமல் செல்கிறார். துருவ கண்ணியே, சுவாமி நானே ஏற்பாயாக. அவள் இந்த சபையில் இருந்து செல்ல அனுமதிங்கள் அரசே. மகாராஜா, சீறி வரும் கடலை தடுக்க தடுப்பணை இருக்கலாம். தடுப்பணையை தகர்ந்தால் அதர்மத்திற்கு எல்லை உள்ளது. காரணம் தேவையில்லை மந்திரி. பாஞ்சாலி சுவாமி நானே நிச்சயம் ஏற்க வேண்டும். சுதந்திரம் என்பது மனதிற்கு உரிய தொடர்பாகும். பறிப்பதற்கு வஸ்திரமில்லை துரியோதனா. உன் அகந்தை குறையவில்லை. நீ என் ஆணையை ஏற்க மறுக்கிறாய். சுதந்திரத்தை பறிக்க இயலாது, வஸ்திரத்தை பறிக்கலாம் அல்லவா? துச்சாதனா, அன்று இந்திர பிரசத்தில் நிறைந்த ராஜசபையில் கூடி நின்ற அனைவர் முன்னிலையில் அவள் அஸ்திரத்தை பறித்தாள். அதுபோல் இன்று அவள் வஸ்திரத்தை பறிப்போம். மகாராஜா, இதயத்தை கொஞ்சம் திரவுங்கள். நிறைந்த ராஜசபையில் பெரும் அநீதி நடக்க அனுமதிக்காதீர்கள். யுவராஜா துரியோதனா, ராஜசபையில் அநீதி இழைக்க கூடாது. தர்மரிடம் கேளுங்கள். ஒரு அடிமைக்கு தண்டனை நிறைவேற்ற கூடாதா? நீயும் உன் சகோதரனும் இந்த பாஞ்சாலியும் நான் வென்ற அடிமைகள் அல்லவா? ஆம், அடிமைகள். ஆனால் நீ செய்வது அநீதி. நான் அவன் அடிமை அல்ல. ராஜ்யம் வீரத்தால் வெல்ல வேண்டும், சூழ்ச்சியால் அல்ல. பிதாமகரே, இந்த அடிமையின் அகந்தையை பாருங்கள். தண்டிப்பது உசிதம் அல்லவா? நிச்சயம் இல்லை. நீ செய்வது அநீதி. இந்த சபையில் நான் இல்லை. பிதாமகரே, உங்கள் வாக்கு நினைவிருக்கிறதா? அஸ்தினாபுர சிம்மாசனத்தில் நீ அமர்ந்து அலங்கரிக்கும் வரை சேவகனாயிருப்பேன் என கங்கையை சாட்சியாக வைத்தீரே. உன் விதி பாஞ்சாலி. அடிமைக்கும் சில விதி உள்ளது. வஸ்திரம் பறிக்கும் செயல் நியாயமற்றது. அரசர் அஸ்திரமயத்தினால் தண்டனை என்ன மகாமந்திரி? இந்திய ராஜசபை தர்மம் அழியாந்து தண்டனை வழங்கியது. வீரராக எம்மை அமவதிக்க என்னிடம் ஆயுதங்கள் பறிக்கப்பட்டது. தன்முன் நடந்தது அநீதி அல்லவா? வீரர்களா? வீரர் என்றால் யுத்த களத்தில் சந்தித்திருப்பீர்கள். கேவலம் சூதில் வென்றிருக்க மாட்டீர்கள். வனத்தில் வாழும் சிறுநரி சிங்கம் என கருதலாம். ஆனால் நரிமூளை சிங்க கர்ஜனையாகாது. பாஞ்சாலி, எல்லை மீறாதே கர்ணா. துரியோதனா, அஸ்தினபுர சபையில் வஸ்திரம் பறிக்க அனுமதி இல்லை. ஆகட்டும் ஆகட்டும். இந்த அவையில் உள்ள அனைவரும் அஸ்திரத்தை பறித்து என்னை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த பாஞ்சாலியை மன்னிக்கலாமா என சிந்திப்பேன். மகாமந்திரி, பிதாமகரே, 5 அடிமைகளே, என்னை கை கூப்பி வணங்குங்கள். சிந்தித்தேன், முடிவை பற்றி ஆலோசித்தேன். என் முன்னானுக்கும் பாஞ்சாலி என்னால் மன்னிக்க இயலாது. துரியோதனா, அகர்வம் செயல் புரியாதே. துச்சாதனா, மௌனமாயிருங்கள். இனி எவராலும் செய்ய இயலாது. என்னை காக்கும் பொறுப்பை இறைவனிடம் ஒப்படைக்கின்றேன். अभ्युत्थानं मधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. பாஞ்சாலி, என்னை நெருங்காதே ராஜமாதா குந்தி. என் புனிதம் பறிப்போய்விடும். இனி பாஞ்சாலி உங்கள் மருமகள் அல்ல, தன் புத்திரருக்கு பத்தினியும் அல்ல,
பாஞ்சாலி, இன்று பாண்டவர் மீது பொய்க்குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதை போக்க ஒரு அவகாசம் தா. உனக்கு இன்று இழைக்கப்பட்ட அநீதிக்கு பழி தீர்ப்போம். எவ்வாறு? நீங்கள் தான் அடிமையாயிற்றே. உங்கள் ஐவரையும் நான் ஏற்கப் போவதில்லை. இன்று முதல் பாஞ்சாலி அவிழ்ந்த கூந்தலை அள்ளி முடிய மாட்டாள், என்றும் சூடாமணியை தனது சிரசில் சூட மாட்டாள். இவர்கள் நெஞ்சை இரண்டாய் பிளந்து அந்த இரத்தத்தை என் தலையில் தேய்த்த பிறகுதான் என் கூந்தலை அள்ளி முடிப்பேன். உனது வாக்கை ஏற்கிறேன். உன்னால் மட்டுமே எங்களை ரட்சிக்க முடியும். வேண்டி கேட்கிறேன், உன் நம்பிக்கை இழக்காதே, நம்பிக்கை இழக்காதே. நம்பிக்கை? மகாராஜா, இன்று பாண்டவன் குடும்பத்தை நிலைக்கொலைய வைத்தீர். எண்ணி அது நிறைவேறியதல்லவா? என்று புதர்வர்கள் விடுதலை ஆகிறார்களோ அன்று உங்கள் அழிவு ஆரம்பமாகும். இந்த ஐவர் விடுதலை ஆவாரா? ஒரு வம்சத்தின் குலவதி பத்தினி பாஞ்சாலிக்கு நடந்த அந்நீதிக்கு மண்டையிட்டு கிடக்கும் ஐவரும் செய்து காட்டுவர். வேண்டாம் குந்தி, வேண்டாம். சாபவிட வேண்டாம், சபிக்க வேண்டாம். புதல்வர்களை ஒன்றும் செய்யாதே. மன்னித்தருளும் இருதயம் துறந்து வரம் கேளும். பாண்டவர்கள் ஐவரும் சுதந்திரம் அடைய செய்ய வேண்டும். அவர்களின் ஆயுதங்களை ஒப்படையுங்கள். சூழ்ச்சி செய்து அவர்களின் பலம் பறிக்கப்பட்டது. அவர்கள் அதை திரும்ப பெற வேண்டும். இக்கணமே அவர்கள் ஆஸ்தி சக்கரவர்த்தி ஸ்தானம் தருகிறேன். முடியாது மகாராஜா. துரியோதனா, அமைதியார். அஸ்தினாபுரம் காப்பாற்ற அமைதியாயிரு. அமைதி காக்கவா? ஒப்புக்கொள்கிறேன். நடந்த இந்த விளையாட்டு சூழ்ச்சியால் தான். அநீதிக்கு அப்போது இந்த அவையை மௌனம் சாதித்தீர்கள். நான் அநீதி இழைத்தவன் என்றால் இந்த அவையை அநீதி இழைத்தவர்கள் தான். ஒப்புக்கொள்ளுங்கள். ஆட்சிய தர்மத்தில் எவருக்கும் சந்தேகம் எழவில்லையா? ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் தர்ம ஞானிகளே. துரியோதனன் செய்த தவறுக்கு கட்டாயம் தண்டனை கிடைக்கும். இந்த அவையில் மௌனம் சாதிப்பவருக்கும் தண்டனை கிடைக்கும். இது என் சாபமாகும். வேள்வியில் உதித்தவளின் சாபம். இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு. Kalvi Group of Schools